இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்கு நவம்பர் மாதம் வரக்கூடிய 30 நாட்கள் ராசி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க துணையால் மகிழ்ச்சி, தேடி வரக்கூடிய துணை அப்படின்னே சொல்லலாம். அதாவது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அதில் சில முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நல்ல முடிவாகவே இருப்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது தற்காலிகமாக பிரிந்தவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். குரு ராசியிலேயே இருக்கிறாரு. இந்த குரு உச்ச குருவாக ராசியில் இருப்பது குழப்பத்தையும் உடல்நல தொந்தரவையும் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆனாலும் உங்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த வகையில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செட் ஆகி மேரேஜில் கூட சில பேருக்கெல்லாம் நடக்கும். உங்களுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிப்பீங்க. மதிக்கத்தக்க ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அண்டை அயலார்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்களோட மேலே ஒரு மரியாதை இருக்கும். அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய குரு குழப்பத்தையும் கொடுக்கும். எந்ததொரு முடிவு எடுக்கும் போதும் கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும். பட் நீங்கள் ஒரு சான்றோர்கள் அல்லது பெரியோர்கள் அல்லது ஒரு வெல்விஷர், பொறாமப்படாத இருக்கக்கூடியவர்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அந்த குரு நவம்பர் 11ஆம் தேதி வக்கரமாகுது. வக்கரம் பெறும்போது சுப விரயங்கள், அதாவது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள், வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படுவது, சொத்துக்கள் வாங்கிறது அல்லது பழைய சொத்தை விற்று அதன் மூலமாக ஆதாயம், அல்லது புதிய சொத்து வாங்குவதற்கு கடன்பட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் கடனும் ஏற்படும். கடன் ஏற்பட்டு உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நவம்பர் 11ஆம் தேதியில் இருந்து குரு வக்கரமாகிறதுனால ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு உச்ச குருவாக ராசியில் இருக்கும்போது பெரிய அளவு நெகட்டிவ் இல்லை. அந்த வகையில் குரு வந்து இருக்கக்கூடிய நிலைமை ஓகே, பிரச்சனை இல்லை. சனி பகவான், இந்த சனி வந்துட்டு 9ஆம் பாவகத்தில் சனி வக்கரம் பெற்று இருக்குது. இந்த சனி வக்கரம் பெற்று இருப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான். நவம்பர் 28ஆம் தேதி வரையிலும் வக்கரமாகி இருக்கு. இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஜூலை மாதத்தில் இருந்து வேலையில் அலைச்சல், டென்ஷன், மேல் அதிகாரியுடைய டார்ச்சர்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேரெல்லாம் வேலையை மாற்றிருப்பீங்க. சில பேர் வேலையை திடுதிப்புன்னு விட்டுட்டு புதிய வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க. சில பேர் அதே இடத்துல இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் புத்திசாலிகள். அவங்களுக்கெல்லாம் ஜாதகப்படி நல்லதொரு தசா புக்தி நடக்கும். எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகி இருக்கும், அப்போ பிரச்சனை இல்லை.
வக்கரமாகாதவர்களுக்கு நிறைய பிரச்சனை. இந்த ஜாதகத்தில் சனி வக்கரமாகாமல் இருப்பவர்களுக்கு கடந்த ஒரு 4 மாதமாக எல்லா விஷயத்துலேயும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடு, சில எதிர்ப்புகள், தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள், அல்லது தாயாருக்கே பிரச்சனைகள், அல்லது தாயாரால் கூட சில பிரச்சனைகள் வந்திருக்கும். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாகி இருக்கிறதுனால தந்தையினுடைய உறவுகளால் பிரச்சனை, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து வகையில் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு கடந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே மாறும் மனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பிரச்சனையில் இருந்து வெளிவந்துட்டு இருப்பீங்க. சொத்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சு போயிடும். அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நவம்பர், டிசம்பர் எல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அது ஃபைனலாகி உங்கள் கைக்கு வருவதற்கு, பூர்வீக சொத்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த குரு வக்கர காலகட்டத்துலேயும் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது 9ல் சனி இருக்கும்போது நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதற்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணைவருக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். குறிப்பாக இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது, இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துணையால் வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். அல்லது துணையால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனால் மாதத்தோட கடைசியில் பாசிட்டிவாக இருக்குது. சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு 2க்குரியவன் 4ஆம் பாவகத்தில் நீசமாகி இருப்பார். அந்த 17 நாள் நீசம். அப்போது உங்களுக்கு உடல்நலம் விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள், பயணங்களை தவிர்த்துடணும். அதே போல் புதிய புதிய சிந்தனைகள் வரும். அதை கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது சனி வக்கர நிவர்த்தி ஆன பின்னாடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நவம்பர் 28க்கு பிறகு புதிதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் தாயாருக்கு உடல்நல தொந்தரவு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் சில பேருக்கு தான் தாயாரால் கூட மன வருத்தங்கள் அல்லது தாயார் மூலியமாக சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படும். அதே போல் இந்த மாதம் உறவு நிலையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி இந்த சூரியன் இருக்கக்கூடிய 4ஆம் பாவகத்துக்கு பெரிய நன்மை கிடையாது. அது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். 5க்குரியவனாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 5ஆம் பாவகத்திலே இருப்பார். புதனும் 5ஆம் பாவகத்தில் தான் இருப்பார். அந்த ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் வகையில் செலவுகள், பிள்ளைகளால் மன வருத்தம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தடை ஏற்படலாம். அதே போல் செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவசரமாக முடிவெடுக்கிறது, இந்த அங்காளி பங்காளி சொந்த பந்தங்களோட உரசல்கள் அல்லது சில பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே 10க்குரியவனாக செவ்வாய் ஆட்சி பெறும்போது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயங்கள் வரும். ஆதாயங்களுக்கு ஏற்ற வகையில் விரயங்களும் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் புதனும் இருக்கார். அந்த புதன் வக்கரம் ஆகிறது உங்களுக்கு நன்மை. அதாவது 9ஆம் தேதி, நவம்பர் 9ஆம் தேதி வக்கரமாகுது. நவம்பர் 24ஆம் தேதி வரையும் வக்கரகதியில் இருக்கும். அதன் பிறகு வக்கர நிவர்த்தி ஆகுது. இந்த புதன் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் செலவுகள் கூடும். இல்லை சுப செலவுகள் தான் ஏற்படும். பயப்பட வேண்டியது கிடையாது. அதற்கு முன்பு நவம்பர் 9 நாள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவு வரும். பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட கருத்து வேறுபாடு போகும். அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற யோசனை வரும். ஆல்ரெடி கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளியை விட்டு விலகி தனியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு மாதத்தில் உண்டு. அதுதான் மாதத்தோட பிற்பகுதியில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். நவம்பர் 28க்கு பிறகு நீங்கள் புதிதாக தொடங்கலாம். அல்லது ஒரு கடையை மாற்றுறீங்க அப்படின்னாலும் மாற்றலாம். அல்லது புதிதாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இது நவம்பர் 28க்கு பிறகு செய்யலாம், தாராளமாக செய்யலாம். செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்தில் தான் ஆட்சி பெற்று இருக்கும். அதனால் தொழில் சிந்தனை இருக்கும், கோபம், இந்த உறவுகள் மத்தியில் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா உறவுகளால் பிரச்சனை கிடையாது. ஸோ செவ்வாய் இருப்பது தொழில் விஷயத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே போல் உடல்நலம் விஷயம், அதே போல் பிள்ளைகள் வகையில் சில நெகட்டிவ் இருக்குது. செவ்வாயும் கரெக்டான ஸ்டேட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், கேது ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்குது. பொதுவாகவே ராகு கேது 8, 2, 2, 8 இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். எந்த ஒரு வகையிலையாவது அவர்களுக்கு கையை கடிக்காமல் பணம் வந்துடும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில தவறான மனிதர்களுடைய உறவு அல்லது சில பேருடைய எதிர்ப்பாளினருடைய நட்பு இதனாலும் கொஞ்சம்
பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த உறவு ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு தான் அப்புறம் பாதிப்பை கொடுக்கும். அதாவது ஒரு தவறான எதிர்ப்பாளினருடைய உறவு வருது அப்படின்னாக்க உங்களுக்கு தவறுகள் அவர்கள் உண்மையானவர்களாக இருக்கிறாங்களா, அது லாங் லைஃப் உங்கள் கூட இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இளைய தலைமுறையினராக இருக்கீங்க அப்படின்னா காதல் பண்ணுற மாதிரி வரும். அந்த காதல் அல்லது அந்த உறவு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அவர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதை சீர்தூக்கி பார்த்துட்டு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அந்த உறவை. அப்போ தான் அது வந்து பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. 2 ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த உறவு இருக்கும். அதுக்கப்புறம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அதே போல் உங்கள்கிட்ட இந்த ஆதாயத்தை அடையக்கூடியவர்களாகவும் சில பேர் உங்கள்கிட்ட இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் உறவுகள் வருது அப்படின்னாக்க அதை எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே போல் பணம் வரும். மேலும் வந்து 2ஆம் இடத்துல கேது இருப்பதனால நீங்கள் நல்ல வார்த்தைகளையே சொன்னாலும் கூட சில பேர் தப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள்கிட்ட அல்லது மேல் அதிகாரிகள்கிட்ட அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. அதே போல் தான் அங்காளி பங்காளி அவங்கக்கிட்டையும் தாய் வழி உறவுகள் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் உரையாடணும். இல்லைன்னா அவங்க வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையிருப்பு காலி ஆகிடும். அதனால் சுப விரயங்களை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணுவீங்க. சுப செலவுகளை ஏற்படும். மேலும் இந்த ஒரு மாதத்தில் 8 ராகு இருப்பதனால சில பேருக்கு எல்லாமே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சதயம் நட்சத்திரம் சாரத்துக்கே போகும். அப்போது பிற்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் தொலைதூர பயணமோ அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு மூவ் பண்ணி அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிறதோ, சில பேருக்கு வீடு மாற்றமோ ஏற்படுவதற்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்குது. அந்த சுக்கிரனோட ஆட்சி பெற்று இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. அப்போ ஆட்சி பெற்ற சுக்கிரன் லாபஸ்தானாதிபதியாக வரதுனால பண லாபங்கள் வரும். அதே போல் கையிருப்பு கொஞ்சம் கரையும். சுப விரயங்கள் ஏற்படும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினர்கிட்டருந்து அப்ரோச்சஸ்லாம் வரும். இந்த அப்ரோச் எல்லாம் சரியாக தவறா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அந்த வரக்கூடிய எதிர்ப்பாளினருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணியே நீங்கள் முடிவெடுப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா பழகி பார்த்தவங்க கூட அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த உறவை கன்டினியூ பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். குறிப்பாக இந்த இளைய தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்களுக்கு இதை சொல்லலாம். அதே போல் இந்த கடகமில் வந்து பூசம் நட்சத்திரம் இருக்குது. அந்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்பாளினருடைய நட்பு உறவு போன்றவை வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே போல் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படும். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக இந்த மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு நல்லதொரு மாற்றம் இருக்குது. இருக்கக்கூடிய இடத்துலையே கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது புதிய வாய்ப்பு கிடைச்சி அங்கே மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். பூசம் நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்குது. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. உறவுகள் விஷயத்தில், அதாவது வாழ்க்கை துணைவர் உறவுகள் அல்லது தாய்வழி உறவுகள், அந்த வகையில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல் நீங்கள் வாக்குவாதம் யார்கிட்டையும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பணம் வருமானம் வரும். அதற்கேற்ற சுப விரயங்களும் ஏற்படும். பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஏற்படும். அதே போல் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளினர் உறவு வரும். எதிர்ப்பாளின உறவால் பாதிக்கப்படக்கூடிய அல்லது மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மேலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளை தேடக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே போல் பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட சேருவதற்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். அந்த சேர்வதற்கான முயற்சி இப்போ சக்ஸஸ் உண்டு. அதாவது தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் ஏதும் இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சேருவதற்கான முயற்சி சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு புதியதொரு வாய்ப்பு அல்லது நல்லதொரு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புதிய கடன்பட்டோ அல்லது குழப்பங்களாலோ அல்லது உடல்நல தொந்தரவுகளாலேயோ கடன்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நலம் விஷயத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதே போல் வேலையிலேயோ அல்லது ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு தடை மாற்றமோ அல்லது ஒரு திருமண மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் நிறைய வாய்ப்பு இல்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தை இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது வேலையில். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு சேஞ்சஸ் இருக்குது. மேலும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அரசு பணி, அரசியல்வாதிகள், அதே போல் உணவு சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட், மேலும்
இராணுவம், மிலிட்ரி, இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மனை விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மாதம் நல்லதொரு வருமானம் வரும். அதே போல் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணலாம். இந்த பூசம் நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பழனி முருகனை வழிபாடு பண்ணுங்கள். ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு திருச்செந்தூர் பெஸ்ட்டு. திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள்ங்கிறது உறவுகளால் ஏற்படும், நல்லது நடக்கும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.